பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வந்து எங்களுக்கு பிடிச்ச ரொம்ப காரணம் பார்த்தீங்கன்னா, நாங்க மேரேஜ் ஆகி 2 மாசத்துக்கெல்லாம் நாங்க இங்க வந்துட்டோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எங்க பாப்பா பொறந்ததும் இந்த வீட்டுக்கு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி என்னமோ இந்த வீடு காலி பண்றதுக்கும் மனசு இல்ல. ஆனா என்ன பண்றது? நம்ம வீடு இல்லையே! சொன்ன உடனே காலி பண்ணி தான் ஆகணும் நாம. வேற வீடு வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். வேற வீடு ஏதாவது நல்ல வீடு கிடைச்ச உடனே அங்க போணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓனர் பார்த்தீங்கன்னா, நிஜமா சொல்றேன். இந்த மாரி ஓனர் வந்து எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அவ்ளோ நல்லவங்க. இதுவரைக்கும் நாங்க இந்த வீட்டுக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டு பக்கம் கூட வரமாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க அந்த அண்ணா. அவங்க சூழ்நிலை அவங்க காலி பண்ண சொல்றது மட்டும் அவங்க வேணும்னு கேட்கல அவங்க. அவங்களுக்கு அந்த சூழ்நிலை எதுவும் பண்ண முடியாது. அவங்க பொண்ணு இப்போ ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க. அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அவங்களுக்கும் வேற வீடு எதுவும் இல்ல. அவங்களும் சொந்த வீடு வச்சுட்டு அவங்க வாடகை வீட்ல இருக்காங்க. ஸோ எதுக்கு சொந்த வீடு வச்சுட்டு வாடகை வீட்ல இருக்கணும் அப்படின்ட்டு, அவங்க வீட்டுக்கு அவங்களே வராங்க ஃப்ரெண்ட்ஸ் குடி வராங்க. அவ்வளோதான். சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. வேற வீட பார்த்துட்டு காலி பண்ணிட்டு போணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.